மிஸ்டர் பர்ஃபெக்ட் எக்ஸ்ட்ரா கோல்டு திருமணமான ஆண்களுக்கு திருப்பு முனையை ஏற்படுத்தும் ஹலாலான இயற்கை வியாகரா. 60,000க்கும் மேற்பட்ட திருப்திகரமான வாடிக்கையாளர்கள், 500க்கும் மேற்பட்ட வாடிக்கையாளர்களுக்கு குழந்தை வரமும் கிடைத்துள்ளது. வயதான பலகினமா, சுகர் பலகினமா, இனி கவலை வேண்டாம். உங்கள் இல்லறம் நல்லறமாக அமைய உடனே ஆர்டர் செய்யுங்கள். மேலும் விவரங்களுக்கு கீழுள்ள எண்ணை அணுகுங்கள். பேட்டை டிவி நேயர்களை அன்போடு வரவேற்கிறோம். இந்த நிகழ்ச்சி அசால்ட் அரசியல். இன்னைக்கு நிகழ்ச்சியில நம்ம கூட இருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர் மௌலானா ஷம்சுதீன் காசிமி நம்மளோட இருக்காங்க. மௌலானா அஸ்ஸலாமு அலைக்கும். அலைக்கும் ஸலாம் வரகாத்துஹு. மௌலானா, அந்த கரூர்ல நடந்திருக்கக்கூடிய அந்த ஒரு துயர சம்பவம், அந்த சினிமா போதையால அங்க போய் விழுந்து ஒரு 41 உயிர்கள் அநியாயமா பலி கொடுக்கப்பட்டிருக்கு. இன்னைக்கு சர்வதேச அளவுல சீனாவுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் கூட இரங்கல் தெரிவிக்கக்கூடிய அளவுக்கு சர்வதேச செய்தியாகவும் மாறி போயிருக்கு. இந்த சம்பவத்தை பத்தி உங்களுடைய பார்வை என்ன மௌலானா? உண்மையிலேயே தமிழகத்துக்கே ஒரு பெரிய இழுக்கு, இது கேவலம். தமிழகத்துக்கு அதாவது இரங்கல் தெரிவிக்கிறேன், வேதனை தெரிவிக்கிறேன் என்று சொல்வதை விட தமிழகத்துக்கே ஒரு பெரிய கேவலம், பெரிய இழுக்கு. தமிழக மக்கள் இன்னும் ஒரு முட்டாள்தனமான மக்களாக இருக்கிறார்கள் என்பது உலகத்திற்கு முன்னால் பறைசாற்றப்பட்டிருக்கிறது என்பது யதார்த்தமான உண்மை. ஏன்னு சொன்னா, ஒரு சினிமா நடிகை சினிமா ரசிக்கலாம், சினிமா நடிகரை பார்க்கலாம், அவனுக்கு பின்னாடி போகலாம், அவனுக்கு ஓட்டு போடலாம், அவன் கட்சியில சேரலாம், என்ன இருக்கலாம். இப்படி பச்சில குழந்தைகளை கூட்டிட்டு போய் அவன் முகத்தை பார்க்கறதுக்காக வேண்டி இப்படி குழந்தை உயிரை இழந்து தான் உயிரை இழந்து அப்படிங்கும் போது இது எனக்கு பரிதாபமா வரல. தமிழகத்தையே கேவலப்படுத்திட்டாங்களே இவங்க, தமிழக மக்களையே தமிழர்களையும் கேவலப்படுத்திட்டாங்களே. இல்லைன்னா பொதுவாகவே இந்திய அளவுல தமிழர்கள் பேரலக்காரர்கள் கொஞ்சம் நாகரீகமா இருப்பாங்க. இந்த மாதிரி முட்டாள்கள் வடந்தியாதான் இருப்பான், வடக்கன்ஸ் தான் இருப்பான். ஆனா தமிழ்நாட்டிலையும் இந்த கேரளாலையும் கொஞ்சம் நல்ல மக்களா இருப்பாங்க, கொஞ்சம் டீசென்டான மக்களா இருப்பாங்க, கொஞ்சம் புத்தியோட அறிவோடு யோசிக்கக்கூடிய மக்களா இருப்பாங்கிறது உலக மக்களுடைய பார்வை. அப்படி பாத்தீங்கன்னா உலகளாவிய பெரிய பெரிய அறிவுஜீவிகளா இருக்கிற கூட தமிழர்களும் போயிருக்கிறாங்க. அப்படிங்கும் பொழுது அப்படிப்பட்ட ஒரு தமிழ்நாட்டுல தமிழர்களுக்கே ஒரு கேடை ஏற்படுத்துற மாதிரி, கெட்ட பெயர் ஏற்படுத்துற மாதிரி, தமிழர்களுடைய ஒரு மானத்தை வாங்குற மாதிரி ஒரு சம்பவம் நடந்துருந்துச்சுன்னா பெரிய வேதனை. அதாவது அந்த யதார்த்தமான ஒரு அசம்பாவிதம், ஒரு பாலம் இடிஞ்சு போச்சு, அல்லது ஒரு கட்டளை இடிஞ்சு விழுந்துருச்சு, அதை பிளைட்ல போய் ஆக்சிடென்ட் ஆயிட்டாங்க, இதெல்லாம் விபத்து. இது தானே தேடி போய் வாங்கி கொண்ட ஒரு அழிவு, தானே தேடி போய் வாங்கி கொண்ட ஒரு அழிவு. அது எதுக்காக? அதாவது இதுக்கு முன்னாடி எத்தனையோ அரசியல் கட்சிகள் மாநாடு நடத்திருக்காங்க, எத்தனையோ அரசியல் கட்சிகள் பொதுக்கூட்டம் போட்டிருக்காங்க, எத்தனையோ அரசியல் கட்சி கூட்டம் நடத்திருக்காங்க. இது வரைக்கும் இந்த மாதிரி ஸ்டாப்டைடோ அல்லது இந்த மாதிரி ஒரு மக்கள் இப்ப ஒரு நெருக்கடி ஏற்பட்ட நெரிசல் ஏற்பட்டு செத்தது நடந்தது இல்லை. ஆனா நடந்திருக்குது எங்க தெரியுமா? இலவச வேலை சேவை கொடுக்கும் பொழுது மக்கள் வறுமையினால முண்டி அடிச்சுட்டு போய் அதனால இறந்திருக்காங்க. ஒரு அரசியல் கூட்டத்துல, ஒரு அரசியல் மாநாட்டுல ஸ்டாம்பைட் ஆனதுங்கிறது இது வரைக்கும் நம்ம தமிழ்நாட்டு வரலாற்றுல கேள்விப்படாத ஒண்ணு. இல்ல மோனா, இப்ப அந்த பாதிக்கப்பட்ட ரசிகர்கள் என்ன சொல்றாங்கன்னா, எங்க அண்ணனுக்கு தான் நாங்க கூட நிக்கிறோம், ஸ்டாண்ட் வித் விஜய் அண்ணா அப்படின்னு அந்த ரசிகர்கள் சொல்றாங்களே. இவங்க ரசிகர்கள் பைத்தியம் சொல்றாங்க, ரசிகர் சொல்றாங்க. இந்த மாதிரி ரசிகர் சொல்ல ஒரு கண்ணியமான பேர்ல கொடுத்து கூப்பிடாதீங்க, பைத்தியக்காரன் சொல்லுங்க, இல்ல விசிலடிச்சா குஞ்சுகள் சொல்லுங்க. நான் வச்சது விசிலடிச்சா குஞ்சுகள் தான். இந்த மாதிரி விசிலடிச்சா குஞ்சுகளால ஒட்டுமொத்த தமிழகத்தினுடைய பேருமே தலை குறிஞ்சு நிக்கிறது வேதனை. ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுல எப்படிமா பைத்தியக்காரர் இருப்பாங்க? ஒரு சினிமா நடிகருக்கு பின்னாடி அவன் பார்க்க முடியல, வேற பின்னாடியே போய் அவன் பஸ்ஸுக்கு பின்னாடி போய் பச்சை குழந்தைகளை 1.5 வயசு குழந்தை, 2 வயசு குழந்தை, 4 வயசு குழந்தைலாம் தூக்கிட்டு போய் சாவடிக்கிற அளவுக்கு அந்த மக்கள் பைத்தியமா இருப்பாங்க அப்படின்னு சொன்னா, இது அதை விட பெரிய தலைவர் விசிலடிச்சா கொஞ்சங்க ஸ்டாண்ட் வித் விஜய் அப்படின்னு சொல்றது அதோட பைத்தியக்காரத்தனம். இது எல்லாமே நான் சொல்றேன், இது நம்முடைய தமிழக மக்களுடைய இயல்பு கிடையாது, நம்முடைய தமிழக மக்களுடைய செயல் கிடையாது. எங்க இருந்தோ ஒரு செயற்கையா உருவாக்கப்படுது. செயற்கையாக இந்த விஜய்க்கு சப்போர்டர்ஸ் மாதிரியும் ஸ்டாண்ட் விஜய்க்கு மாதிரியும் நாங்க விஜய்க்கு அது உயிர் கொடுப்போம் அப்படிங்கிற மாதிரிலாம் எங்கிருந்து செயற்கையா உருவாக்கப்பட்டிருக்கிறது. இந்த செயற்கையா உருவாக்கப்பட்ட இந்த அத்தனை இழிவுகளுக்கும் அழிவுகளுக்கும் அசிங்கத்திற்கும் முதல் குற்றவாளி ஏவோர் யார் அப்படின்னா விஜய் தான். இதுல ஆரம்பத்துல அவர் அரசியலுக்கு வரும்போதே சொன்னோம், இவரால இவர் ஒரு திமுகவுக்கு ஒரு மாற்றா இருப்பாரான்னு மக்கள் நினைக்கிறாங்க, ஆனா மாற்றா இருக்க வாய்ப்பே இல்லைன்னு சொன்னோம். இன்னைக்கு அது ப்ரூஃப் ஆயிருக்குது. இவர் ஒரு அரசியல் கட்சி தலைவராகவும் அரசியல் நடவதற்கும் அறவே தகுதி இல்லாதவர். இவர் ஒரு நடிகர், ஒரு நடிகர் மக்கள் கூட்டமா அங்க சேர்ந்த ஆர்வமா சேர்ந்ததுக்கு விஜய் எந்த அளவுக்கு நீங்க பழி சொல்ல முடியும்? மக்கள் கூட்டமா திடீர்னு வந்தாங்களா? காலையில 6 மணி நேரம் நைட்டு 7 மணி நேரம் காத்துக்கிறது மக்கள் திடீர்னு வந்ததா? இவர் கொடுத்த நேரம் 12 மணி, இவர் 8 மணி. 8 மணி நேரத்துல இடத்துல மக்கள் நிக்க வைக்கிறது, குமிச்சு வைக்கிறது, ஒரு சோறு தண்ணி வைக்கிறது, இதெல்லாம் திடீர்னு மக்கள் ஒன்று கொண்டதா? இது விபத்தாயுது.
இது நாட்டில முழுக்க முழுக்க விஜயோ அல்லது விஜயை சார்ந்த யாரோ, அது சங்கிகளாக கூட இருக்கலாம், சங்கிகளாக கூட இருக்கலாம், அவங்க சில சரியாகத்தான் இருக்கும். ஏன் சொன்னா இன்னைக்கு ஒரே நோக்கம், விஜய் நோக்கமும் சங்கியோட நோக்கம் ஒரே நோக்கம், திமுக நிறுத்தணும். திமுக 1000 சூழ்ச்சி பண்ணிருக்கலாம், சதி பண்ணிருக்கலாம். நான் இன்னும் ஓபனா சொல்றேன், திமுக இப்படிப்பட்ட சதிக்கெல்லாம் அப்பாற்பட்ட புண்ணியவான்கள் அல்ல. இப்படிலாம் சத்திய வட்டங்களோ பௌத்தர்கள் ரொம்ப நல்லவங்க, தப்பா உள்ளவங்க, இறைச்சவங்க சொல்ல வரல. செந்தில் பாலாஜி ரொம்ப தூய்மையானவங்க இல்ல. இப்படிப்பட்ட சதிகள்லாம் நடந்திருக்கலாம், இதெல்லாம் வாய்ப்பு இருக்குது. ஆனால் இதையெல்லாம் போய் அடையாளப்படுத்தி திமுகவை ஒழிக்க வேண்டும் என்ற ஒரே கொள்கை, ஒற்றை கொள்கை கொண்ட விஜய் பிளஸ் சங்கிகளுடைய கூட்டணி தான் இந்த சதி. இந்த சரியா தான் ஏன் சொன்னா, இல்லைன்னு சொன்னா இவர் திடீர்னு மக்கள் கூடுனாங்க, ஒரு பாலம் எரிஞ்சு வந்துருச்சு, அதுல நதியில வெள்ளம் வந்துருச்சு, காட்டாக்கு வெள்ளம் வந்துருச்சு, திடீர்னு எதிர்பாராதுல. இது 12 மணிக்கு அவர் கொடுக்கப்பட்ட டைம் சாயந்தரம் 7:45 8:45 வரைக்கும் கூட்டம் வந்துருச்சா, கூட்டம் வந்துருச்சா, கூட்டம் வந்துச்சா, இன்னும் கூட்டத்தை சேர்ந்து சொல்லி 10,000 பேர் நிக்க வைக்கிறது, 25,000 பேர் 30,000 பேர் நிக்க வச்சா நெரிசல் ஆகாம என்ன செய்யும்? இது ஆகாம மொத்தம். இது ஒரு விபத்து அல்ல, சதி அல்ல. அது விபத்தாக இருந்தாலும் சதியாக இருந்தாலும் இது ஒரு செயற்கை விபத்து. இது இயற்கையான விபத்து அல்ல, செயற்கை விபத்து, செயற்கையாக உருவாக்கப்பட்ட விபத்து. இது இந்த விபத்தை உருவாக்கியதற்கு காரணமா இருந்தவர், மூலகர்த்தாவா இருந்தார். விஜயோட பாஷையில் சொல்ல இருந்தார், இதனுடைய நடிகர் ஹீரோ விஜய் என்றால் இதோட டைரக்ஷன் சங்கிகள். அப்படிதான் அந்த ரசிகர்கள் இப்போ வரைக்கும் விஜய் கூட நாங்க நிக்கிறோங்கிறாங்க. ஆனா விஜய் நிக்காம அங்க இருந்து விரண்டு ஓடினாரு. அதை எப்படி அதான் நடிகர். இதே ஒரு அரசியல் தலைவர் ஓட மாட்டாருங்க. அரசியல் தலைவர் ஓட மாட்டாரு. குறைஞ்சபட்சம் அவர் பாதுகாப்பு இல்ல, அவர் அடிச்சுடுவாங்க, கொண்டுடுவாங்க, வெட்டுவாரோட கரூர்ல ரூம் கொடுத்தாங்க பாதுகாப்போட, கரூர்ல வீடு எடுத்தாங்க பாதுகாப்போட. என்ன ஆகுதுன்னு பார்ப்போம். அப்ப நிமிஷம் போன் போடுவாரு, இந்த நிர்வாகி அனுப்புவார் ஹாஸ்பிட்டலுக்கு. என்ன ஆச்சு பாருங்க, எத்தனை பேர் இருந்தா பாருங்க, எத்தனை பேர் காயமா இருக்கா பாருங்க. குறைஞ்சபட்சம் கரூர்ல உட்கார்ந்து தகவல் சேர்த்துட்டு இருப்பாரு. கொஞ்சம் பிரச்சனை அடங்கினதுக்கு அப்புறம் நேர்ல போய் பாப்பாரு. அப்படி எதுவுமே இல்லாம நீங்க செத்து சாவுகிறானா, ஓடி போய் என் உயிர் காப்பாத்தி ஓடி போடுவோம்னா, இந்த ஆள் இந்த விஜய் பொறுத்த வரைக்கும் இன்னும் இவன் அரசியலுக்கு வரவில்லை, இவன் அரசியலை விட்டுக் கொள்ளவில்லை. இன்னும் இவன் ஒரு தற்கொலையாகத்தான், சினிமா நடிகராகத்தான் வளம் வந்து கொண்டிருக்கிறார். அவருடைய விஸ்வரிச்சா குஞ்சுகளும் இதை ஒரு விஸ்வரிச்சா குஞ்சு மாதிரி வேடிக்கை பார்த்துருக்கா பிரச்சனை இல்லை. இவரோட கையில நாட்டை கொடுக்க வேண்டும், ஆட்சியை கொடுக்க வேண்டும், நிர்வாகத்தை கொடுக்கறதுதான் நினைச்சாலே பயமா இருக்குது. ஏன்னு சொன்னா இன்னைக்கு சங்கிகளுக்கு ஆட்சியை கொடுத்துட்டு என்ன அவசரப்பட்டு இருக்கோம். இந்த மாதிரி ஒரு தற்கொலைக்கு ஆட்சியை கொடுத்தா நம்ம நாடு நிலைமை என்ன ஆகும், தமிழர் நிலைமை என்ன ஆகும் தெரியும். அது பயமா இருக்குது நமக்கு. ஏன் சொன்னா நான் ஆரம்பத்துல சொன்ன முதல் நாள் இஃப்தார் நடத்துறாரு ரமலான்ல, அப்பவே சொன்ன இவங்க அரசியல் எந்த அருகதையும் இல்ல. எம்ஜிஆர் கூட, எம்ஜிஆருக்கு மக்கள் அப்படி ரசிகர், எம்ஜிஆர் பக்கம் கூட்டம் கூடும், எம்ஜிஆர் சிவப்பையும் அழகை பார்க்கறதுக்காண்டி பைத்தியகரமான மக்கள் கூட்டம் கூடுச்சு. ஆனா அவர் கூட திடீரென்று ஒரு பஸ் எடுத்து கிளம்பி நான் முதலமைச்சர் ஆகும்னு சொல்லல. திமுக இருந்தாரு, திமுக நெளிவு சூழலை தெரிஞ்சுக்கிட்டாரு, அரசியல் தெரிஞ்சுக்கிட்டாரு, திமுக ஆதரவு கொடுத்தாரு, அப்புறம் கணக்கு போட்டாரு, கலவரம் பண்ணாரு, அதுக்கப்புறம் புரட்சி தலைவர் பேர் வெளியே வந்தாரு. இவர் அந்த மாதிரி எந்த அரசியல் பின்புறமும் இல்லை. இவருக்கு அரசியல் சொல்லி தரத்துக்கான ஆள் இல்லை. இந்த புஷியா இருக்கிற ஒரு ஆளா இவனா, புஷியா இருக்கிற ஒரு ஆளா இவன் அரசியல் மண்ணா கிடையாது தெரியுமா, இவருக்கு அடிச்சு விட தெரியுமா. அந்த மாதிரி தன் பின்னால ஒரு நல்ல மூத்த அரசியல்வாதிகளையோ அது பழுத்த, இப்போ விஜயகாந்த் வந்தாருன்னா அவரால் பின்னாடி பக்கத்துல பட்டு ராமச்சந்திரன் கூட வச்சுக்கிட்டாரு, ஒரு பழுத்த அரசியல் கூட வச்சுக்கிட்டாரு, வச்சுக்கிட்டு அவருக்கு ஆலோசனை கேட்டாரு. அந்த மாதிரி பழுத்த அரசியல் கூட வச்சிருக்கிறாரா, ஏன்னா பழத்தை நல்ல நேர்மையான ஐஏஎஸ் அதிகாரி கூட வச்சிருக்காரா. எந்த விதமான அட்வைஸ் இல்லாம, எந்த விதமான ஆலோசனை இல்லாம தான் கிறுக்கு தரவா புஷ்காரன் சொல்றதையும் மத்த கிறுக்கு பசங்க சொல்றது கூட கேட்டுக்கிட்டு இவர் ஆடுறாருன்னா இவரை முழுக்க முழுக்க இயக்குவது சங்கிகள் தான். நடிகராக விஜய் இந்த மிகப்பெரிய சோக சம்பவத்திற்கு நடிகராக விஜய் காரணமாக இருந்தாலும் இவரை இயக்கக்கூடிய டைரக்டராக இருப்பது சங்கிகள் தான். சரி மோனா, இப்போ பாஜகவை பொறுத்த வரைக்கும் அவங்க மணிப்பூர்ல நடந்த அவ்வளவு பெரிய விஷயத்துக்கே எந்த ஒரு விசாரணை கமிஷனை ஏற்படுத்தல. ஆனா கரூர்ல நடந்த ஒரு சம்பவத்துக்கு உடனடியா விசாரணை கமிஷன் ஏற்படுத்தி பாஜக எம்பிகள் கரூருக்கு வருவாங்க அப்படின்ற ஒரு அறிவிப்பு கொடுக்குறாங்களே, இது எப்படி பாக்குறீங்க மோனா? அதாவது நீங்க மணிப்பூர்ல நடந்தது கூட ஒரு கலவரம், 2 இனத்துக்கான கலவரம், அதை கண்ட்ரோல் பண்ண முடியல. நீங்க மகா கும்பாபிஷேகத்துல 90 பேர் சேர்த்தாங்க. மகா கும்பாபிஷேகத்தை நெரிசல்ல 90 பேர் சேர்த்தாங்க. அந்த சாலை பற்றி பிஜேபி எம்பிகளுக்குன்னா இதெல்லாம் சர்வ சாதாரணமா மோட்சத்துக்கு போவாங்க, அவங்க சொல்லிட்டு போவாங்க, அவங்க கிடைச்ச பெரிய புண்ணியம், மனித உயிரை செலுத்திச்சு எதுக்கா பெரிய புண்ணியம், மோட்சத்துக்கு போவாங்க, இதெல்லாம் பெரிய இஷ்யூ இல்ல அப்படின்னாங்க. அப்படிப்பட்டவங்க நீ தமிழ்நாட்டுல கவனம் செலுத்துறான்னு சொன்னா, நான் நினைப்பது என்னுடைய கணிப்பு சரியா இருந்தால் நம்முடைய டைரக்ஷனுக்கு நம்முடைய ஹீரோ ஒழுங்கா வேலை செஞ்சிருக்காரா அப்படின்னு பார்க்கறதுக்காக, செக் பண்றதுக்காக அந்த எம்பிக்கள் கூட்டம் வர இருக்கும். அது எம்பி யாராவது போட்டிருக்காங்க, ஹேமமாலி 1 தற்கொலை, அனுராக் தாக்கூர் இந்த தேஜஸ்வி தேஜஸ்வி சூர்யா கர்நாடகாக்காரன்,
இவன் யாரு சொல்லி பாத்தீங்கன்னா இவங்களோட நோக்கமே ஏதாவது தன்னுடைய RSS தலைமையை தன் பக்கம் கவனத்தை ஈர்க்க வைத்து எதையாவது பரபரப்பா பேசி RSS உடைய ஒரு இதை வாங்கணும், RSS உடைய ஒரு மதிப்பை வாங்கணும், அவர்தான் பதவி வாங்கணும் என்பதற்காக எதையாவது வாய வந்தாலும் ஒரு கேஸ் தான் இந்த தேஜஸ்வி சூர்யாவும் இதே மாதிரி நல்ல ஹேமமாலினியும் இந்த மாதிரி ஆளுகளை இவன் அனுப்பி வைக்கிறான்னு சொன்னா இது முழுக்க முழுக்க நான் இன்னும் தெளிவா சொல்லுவேன். கவர்னர் அறிக்கை கேட்கிறாரு, அமித்ஷா அறிக்கை கேட்கிறாரு, MP மீட்டிங் குழு அனுப்பி வைக்கிறது, உண்மையை குரூப் டீம் அனுப்பி வைக்கிறாங்க. இதெல்லாம் நடக்கும் பொழுது இதை காரணமா வைத்து திமுக ஆட்சியை கலைத்தாலும் ஆச்சரியப்படுவதற்கு இல்லை. திமுக ஆட்சியை கலைப்பதற்கான ஒரு சூழ்ச்சியாக இருக்கலாம். ஆகவே பொதுமக்கள் என்ன சொல்லுங்கன்னா, தயவு செஞ்சு நீங்க பைத்தியகாரத்தனமா விஜய் மேல பற்றுலையோ விஜய் மேல ஆறுதலையோ இது திமுக செஞ்சுச்சு, செந்தில் பாலாஜி செஞ்சா, ஸ்டாலின் செஞ்சாரு, அவரே 6 லட்சம் ஆஸ்பத்திரிக்கு வந்தாரு, இவரு 20 லட்சம் ஆஸ்பத்திரிக்கு வந்தாரு, ஸ்டாலின் ஒரு நைட்டுக்குள்ள வந்தாரு, விஜய் உதயநிதியா வந்து துபாய் நிறுத்திருந்தாரு, இப்படிலாம் பைத்தியகாரத்தனமா கேள்வி கேட்டு உங்களுடைய கவனத்தை திசை திருப்ப செய்யக்கூடிய சூழ்ச்சி தான் இந்த சூழ்ச்சி. பொதுமக்கள் தெளிவா இருக்கணும். விஜய் மாதிரி ஆளுநர்கிட்டையோ அல்லது விஜய் இயக்கக்கூடிய சங்கிகள்கிட்டையோ தமிழ்நாட்டு ஆட்சி சென்றால் இந்தியாவில் நடக்கக்கூடிய கேவலமான ஆட்சியை விட, குஜராத்தில் நடக்கக்கூடிய மோசமான ஆட்சியை விட, யூபியில் நடக்கக்கூடிய கேடுகட்ட ஆட்சியை விட கேவலமான ஆட்சி தமிழ்நாட்டுக்கு வந்துவிடும் என்பது பொதுமக்கள் மறந்துவிடக் கூடாது என்பதுதான் என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள். மோனா, இதுக்கு நடுவில் ஒரே ஒரு கேள்வி. இப்போ பாஜகவுடைய குறிப்பா RSS உடைய திங்க் டேங்கா இங்க இருக்கக்கூடிய ஆடிட்டர் குருமூர்த்தி அவர் போய் தாவக நிர்வாகிகள் சந்திக்கிறாங்க அப்படின்ற செய்தி புதிய தலைமுறை உட்பட பல செய்திகள் அந்த செய்திகள் வெளிவந்துட்டு இருக்கு. பாஜக பேச்சாளர் கோலாகல சீனிவாசன் சொல்றாரு விஜய் NDA பக்கம் வந்தா தப்பிச்சுவாரு அப்படிங்கிறாரு. அப்ப விஜய் இந்த இக்கட்டான சூழ்நிலையில பாஜக பக்கம் திரும்புவார் நினைக்கிறீங்களா? ஒரு விஷயத்தை புரிஞ்சுங்க, பிஜேபிங்கிறது ஒரு அரசியல் கட்சி அல்ல, அது ஒரு ஆக்டோபஸ் வேஷம். அது அரசியல் கட்சி அல்ல, ஆக்டோபஸ் வேஷம். தன்னுடைய விஷயத்தை நான் சொன்னது இல்ல, முத்தமிழர்கள் கலைஞர் சொன்னது. பிஜேபி என்பது RSS என்பது ஆக்டோபஸ் விஷம் சொல்லி அந்த விஷயங்கிறத இன்னைக்கு நிமிடத்துக்கு நிமிடம் நாளுக்கு நாள் RSS நிரூபிச்சிட்டு இருக்கிறான். அதுல ஒண்ணுதான் இந்த விஜய் வருவதற்கு கட்சி ஆரம்பிக்கலாம் தெரிஞ்ச உடனே அவங்களுக்குள்ள தன விஷயத்தை கக்கியது. அந்த விஷயம் தான் யாருன்னா இன்னைக்கு விஜய்க்கு வலதுகரம் புஷி ஆரம்பிச்சுன்னா இடதுகரமா இருக்கக்கூடிய நிர்மல்குமார். இந்த நிர்மல்குமார் யாரு? RSS ஆல் பிஜேபிக்குள் அனுப்பப்பட்டவன். RSS ஆல் பிஜேபிக்குள் அனுப்பப்பட்டவன். அந்த நிர்மல்குமார் மூலமா தான் பிஜேபியும் RSSம் தன்னுடைய எல்லா அஜெண்டாக்களையும் விஜய் வச்சு நிறைவேற்றிட்டு வந்துச்சு. இன்னைக்கு அந்த நிர்மல்குமாரை நேரில் கூப்பிட்டு RSS இவ்வளவு காலமா மறைமுகமா இருந்தது. இப்ப பூனைக்குட்டி வெளியே வந்துச்சுக்கிற மாதிரி இப்ப என்ன பண்ணுவாங்க, விஜய் ஓகே எல்லாம் ஒழுங்கா இது ஆக்ட் பண்ணிட்டாரு, இனிமே ஆக்ட் என்ன பண்ணு சொன்னா எங்களுக்கு சப்போர்ட் பண்ண சொல்லு, இந்த கூட்டத்தை போல எங்களுக்கு திரும்ப சொல்லு, இல்லைன்னு சொன்னா அவருக்கு அரெஸ்ட் வந்துடும், அரெஸ்ட் பண்ணுவோம், தேவையில்லாத பிரச்சனை வரும், அவர் அடுத்தது மீட்டிங் நடத்த முடியாது என்று மிரட்டி சாதிக்க வேண்டியது மிரட்டி சாதிப்பார்கள். அதாவது சொல்லுவாங்க RSS பத்தி ஒண்ணு அண்டிக்கு இருப்பான் இல்ல கிண்டிக்கு இருப்பான். ஒண்ணு அண்டிக்கு இருப்பானா அவன் அரவணைச்சு அவன் கெடுப்பான், அல்லது கிண்டி விட்டு கெடுப்பான். இது ரெண்டுல ஏதாவது ஒண்ணு விஜய் எடுக்க போறாங்க. அதற்கான அறிகுறி தான் இது. இந்த நிர்மல்குமார் போய் இதுல ஆடிட்டு குருமூர்த்தியை பார்த்திருப்பது. அதனால இல்லைன்னு சொன்னா குருமூர்த்தி யாரு? இந்திய தமிழ்நாட்டுடைய ஒரு பவர்ஃபுல் மேனா, தமிழ்நாட்டுடைய ஆட்சியாளனா? நீ கவர்னர் போய் பார்த்தாலும் நியாயம் இருக்குது. ஆளுநர் பார்த்தா அப்படின்னா அதுல ஒரு லாஜிக் இருக்குது. குருமூர்த்தியை போய் பாக்குறேன்னு சொன்னா என்ன ஆட்சிக்கு அப்ப பூனை கொண்டு வெளியே வந்துருச்சு. இவ்வளவு ஆளும் மறைமுகமா நிர்மல்குமார் வச்சு விஜய் இயக்குறவங்க இப்ப நேரடியா கூப்பிட்டு ஆலோசனை இருக்காங்க. அடுத்து இப்ப விஜயை கூப்பிடுவாங்க, அடுத்த நிர்மல்குமார் விஜயை கூப்பிடுவாங்க. விஜய் போய் ஆடிட்டு குருமூர்த்தி பார்த்தா ஆச்சரியப்படுவதற்கு இல்லை. அதான் இந்த ஆரம்பத்தை சொன்ன இல்லையா, இந்த ஷூட்டிங்ல நடிப்பு நடிகர் விஜய் சொன்னா இது இயக்குகிற டைரக்டர்கள் RSS பிஜேபி. ஆனா பழி ஒரு பக்கம் பாவம் ஒரு பக்கம் பாவத்தை செய்வது பிஜேபி, பழிய வாங்குறது கூட திமுக. அதனால இதுவேளா திமுக இதை விட இன்னும் உஷாரா இருக்கணும். இது விஜய்க்கு வந்த சோதனை அல்ல, இது முழுக்க முழுக்க திமுக வந்த சோதனை. அதாவது நம்ம கருணை தேர்ந்தெடுத்திருக்காங்க. ஏன்னா கருணை செந்தில் பாலாஜி ஆக்டிவா நாள் அவர் கையில பழைய பொழுது வசதியா இருக்கும். அதனால இதெல்லாம் திட்டமிட்டு செஞ்ச சூழ்ச்சி ஏற்பாடு தான் தெரியுது. இந்த முழுக்க முழுக்க பின்னணி இருக்கிற RSS அங்கீகாரம் தான். சரி மோனா, இறுதியா ஒரு விஷயம், இன்னைக்கு இந்த அளவுக்கு சினிமா போதையால சினிமா மமதையிலேயே இந்த நடிகர்கள் பின்னாடி போயிட்டு இருக்காங்களே, அந்த இளைஞர்களுக்கு நீங்க ஒரு ஆலிமா என்ன சொல்றீங்க மோனா? அதாவது வேதனையா இருக்குது இந்த கூட்டத்தை பார்க்கும்போது, இளைஞர்களை பார்க்கும்போது. அதுல குறிப்பா அதாவது மற்ற மக்களுக்கு எந்த கைடன்ஸ் கிடையாது. நம்முடைய இந்து சகோதரர்களுக்கோ மற்றவங்களுக்கோ எந்த கைடன்ஸ் கிடையாது. அவன் தாய் தப்ப பேச கூட கேட்க மாட்டான், வாதியார் பேச கூட கேட்க மாட்டான், ஒரு பெரியவர் பேச கேட்க மாட்டான். அவன் பாடு பைத்தியம் கூட அடையாண்டா அது பாவம் அவன் மேல பரிதாபப்படணும். ஆனால் முஸ்லீம் இளைஞர்கள் அவனுக்கு கைடன்ஸ் இருக்குது. அல்லாவுடைய கைடன்ஸ், அல்லா ரசூலுடைய கைடன்ஸ், பெற்றோருடைய கைடன்ஸ்,
நபிகள் நாயகத்துல உபதேசங்கள், வார்த்தைகள், வழிகாட்டுதல்கள் இவ்வளவு இருந்தும் இதெல்லாம் புறக்கணிச்சுட்டு ஒரு சினிமா பயிற்சியா பிடிச்சு போய் அவனுக்கு பின்னாடி போறான்னு சொன்னா நம்ம அந்த முஸ்லீம் இளைஞர் என்ன சொல்றது? அது முஸ்லீம் இளைஞர் அன்பான சொல்லிச்சு என்ன சொல்லுச்சுன்னா, நமக்கு இந்த உலகத்துல வாழ்க்கை முடிவல்ல, மறுமையில் ஒரு வாழ்க்கை இருக்குது, ஆசத்துல ஒரு வாழ்க்கை இருக்குது. அந்த வாழ்க்கையில நம்ம எல்லாரும் பதில் சொல்லி அவன் நேரம் எப்படி கழித்தாய், நீ யாருக்கு பின்னாடி போன, யாருடைய தலைமையை ஏத்த என்றெல்லாம் பதில் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். ஆகவே முஸ்லிம் இளைஞர்களுக்கு நான் அன்பான வேண்டுகோள், தயவு செஞ்சு இந்த பைத்தியக்கார சினிமா பாடம் முன்னாடி போகாதீங்க, அப்படின்னு பைத்தியம் முடிச்சு அலையாதீங்க, அவன் தான் நல்லா தருவான் நம்பாதீங்க. இதெல்லாம் ஷைத்தானுடைய வழிகேடு. முஸ்லிம் அல்லாத இளைஞர்களுக்கு அன்பான வேண்டுகோள் சொன்னா, இளைஞர்களே உங்களோட இளம் பருவத்தையும் வாழ்க்கையை பாழாக்காதீங்க. உங்கள் மூலமாக இந்த சமுதாயம் மேம்பட வேண்டியது இருக்குது, நம்முடைய தேசம் மேம்பட வேண்டியது இருக்குது, நம்முடைய தேசம் உயர வேண்டி இருக்கிறது. எவ்வளவு ஆக்கப்பூர்வமான பணிகளை உங்களுடைய படிப்புல கவனத்தை செலுத்துங்க, உங்களுடைய ஆராய்ச்சியில கவனத்தை செலுத்துங்க, உங்களுடைய ஆக்கப்பூர்வமான பணிகளை கவனம் செலுத்துங்க. மக்களுக்கு ஏழை மக்கள் உங்களால் முடிஞ்ச உதவி செய்யுங்க, சமூக பணிகள் செய்யுங்க. உங்களை நோக்கி ஒரு வருங்கால சமுதாயம் காத்திருக்கிறது, இந்த தேசமும் காத்திருக்கிறது. அந்த தேச பணிக்காக, சமுதாய பணிக்காக அர்ப்பணம் பண்ணுங்க. இந்த மாதிரி கோடி கோடியா கொள்ளடிச்சு வருமான வரிகளை கட்டாம வருமான வரி ஏமாற்றக்கூடிய போலித்தனமான இந்த தலைவர்களுக்கு பின்னாடி போகாதீங்க. இவன் நிச்சயமா விஜய் மாதிரி ஆளுங்க தமிழ்நாட்டு நல்லாட்சி தர மாட்டான். தன்னுடைய இன்கம் டாக்ஸ் ஏமாத்துறேன், நாளைக்கு ஒட்டுமொத்த ஒரு நாட்டின் கஜானா அவன் கைக்கு போனா அவன் நிலைமை என்ன ஆகும்? அவன் ஊழல ஒழிக்க வந்தானா? இருக்கிற ஊழல நாட்டில் எல்லா அரசியலையும் ஊழல் தான். இவன் ஊழல ஒழிக்கிறான் இல்ல, இவன் வந்தா இன்னும் கொஞ்சம் மாடிஃபையா பண்ணுவான், ஊழல் அவ்வளவு பண்ணுவான். மொத்த ஊழல ஒழிக்க போறது இல்லை, ஏன்னா இந்தியாவோட சிஸ்டம் ஊழல ஒழிக்க முடியாது. அதனால தயவு செஞ்சு விஜய் மாதிரி அவங்க ஆட்சிக்கு வர்றது தமிழகத்துக்கு மட்டுமல்ல இந்தியாவுக்கே பேர் ஆபத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு மகா ஆபத்தை அபாயம் என்பது உணர்ந்து தயவு செஞ்சு இளைஞர்கள் அவங்க பின்னாடி போகாதீங்க. நீங்க யாரு கூட ஒன்று கொடுங்க, யாரு கூட பாருங்க, ஏதாவது உங்க விருப்பம். அது தயவு செஞ்சு இந்த மாதிரி சினிமா நடிகர்கள் தற்கொலைகளை மட்டும் தலையை வச்சு கொண்டாடாதீங்க என்பதுதான் என்னுடைய இளம் சமுதாயத்திற்கு வைக்கக்கூடிய அன்பான வேண்டும். சரிங்க மோனா, இந்த ஒரு குறுகிய நேரத்துல இந்த நிகழ்வு சம்பந்தமான அருமையான விஷயங்களை தெளிவுபடுத்தி, குறிப்பா அந்த இளைஞர்களுக்கு நல்ல ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்தி உங்களோட அதிரடியான ஸ்டைல்ல பேசியிருந்தீங்க. நிகழ்ச்சியில கலந்துறது ரொம்ப நன்றி. கண்டிப்பா அடுத்த ஒரு நிகழ்ச்சியில சந்திப்போம். இது மாதிரி வீடியோக்களை தொடர்ந்து பார்க்கறதுக்கு மறக்காம பேட்டை டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்களை உங்க நண்பர்களுக்கு அதிகமா ஷேர் செய்யுங்க. இணைந்திருப்போம்.